சிவாய நமக. அருள்மிகு ஸ்ரீ மாயாண்டி சுவாமி துணை. அருள்மிகு நமது குலதெய்வம் மாயாண்டி சுவாமியும் மற்றும் 21 பந்தி 61 சேனைகள் நமக்கு அனைத்து நமது சொந்தங்களுக்கும் அருள்பாலிக்கட்டும். நமது மாயாண்டி சுவாமியின் திருக்கோவிலில் வருகிற 31/1/2025 அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை தை மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு நமது குலதெய்வத்தின் கோவிலில் ஸ்ரீ மாயாண்டி சுவாமி கோவிலின் தலைமை பூசாரி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அதோடு சேர்ந்து துணை தெய்வங்களாம் இருளப்ப சாமியின் சாமியாடி, ராக்கச்சி அம்மனுக்கும் சாமியாடி, இருளாயி அம்மனுக்கும் சாமியாடி ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். ஆகவே இது குறித்து பூசாரியாக சாமியாடியாக பொறுப்புக்கு வர விரும்புபவர்கள் விரதம் இருந்து தேர்வு பெற இருக்கிறார்கள். உங்களில் விருப்பமுள்ளவர்களும் இதை கடைபிடித்து நீங்களும் கலந்து கொள்ளலாம். எல்லாம் இறையின் விருப்பப்படி நடக்கட்டும். அன்னைக்கு வருகிற தை மாதம் 18ஆம் தேதி 31ஆம் தேதி அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை அன்று அன்னைக்கு காலையில் 9 மணிக்கே இந்த சுவாமியாடி தேர்ந்தெடுப்பு வைபவம் ஆரம்பிக்க உள்ளது. ஆகவே அன்று காலையில் விரைவாகவோ இல்லை அதற்கு முதல் நாள் இரவே வந்து தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் தங்கி இருந்து அடுத்த நாள் கலந்து கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நம்ம விழா கமிட்டி தலைவர் அண்ணன் ராமலிங்க அண்ணன் இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்பாடுகளுக்கோ உணவு உண்ணும் அன்னதானத்திற்கோ எந்த குறைவும் இருக்காது. அதனால் அன்று காலையும் அன்று மதியமும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சில பேர் தூரத்துலகத்திலிருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால் மாலை 6 மணிக்கு அதாவது வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கே நீங்கள் வந்துட்டுருக்கும்போதே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தக்க உணவு ஏற்பாடு செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா நைட்டு 9 மணிக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு போடுங்கன்னு சொன்னோம்னா ஏன்னா அன்றைக்கி தற்காலிக ஏற்பாடு தான் தொலைதூரத்துலேருந்து வர்றவங்களுக்காக. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டுகிறோம். அதனால் இதில் முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் அனைத்து நமது சொந்தங்களும் நமது பங்காளிகள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறணும். நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம பெண்ணடி மக்களுக்கும் தெரிவித்து நீங்களும் ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இந்த செய்திகள் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அனைவருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு தெரிவித்து நம்ம குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டுமாய் எல்லோரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து ஆரோக்கியமும் அமைதியும் அன்பும் ஐஸ்வர்யம் கிட்டிட நம்ம குலதெய்வம் மாயாண்டி சுவாமியுடைய அருளை பெற அனைவரும் இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருக வருக என வரவேற்கிறேன். கேப்டன் பாஸ்கர்.